வணக்கம். தமிழ் சினிமா உலகையே இப்போ உலுக்கிட்டு இருக்கிற ஒரு அதிர்ச்சியான குற்றச்சாட்டை பத்தின அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த மொத்த பிரச்சனையும் நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். கோலிவுட் இப்போ ஒரு விதமான பரபரப்புல இருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நடிகர் ரவி மோகனோட குடும்ப பிரச்சனை செய்திகள்ல அடிபட்டு எல்லாரோட கவனமும் அங்க இருந்த நிலைமையில இதோ இன்னொரு பிரம்மாண்டமான சர்ச்சை திடீர்னு வெடிச்சிருக்கு. இது பலரையும் அப்படியே ஷாக் ஆக்கியிருக்கு. பகுதி 1, கோலிவுட்டில் புதிய சர்ச்சை. ரொம்பவே எளிமையான மனிதர் அப்படின்னு பேர் வாங்கின நடிகர் சூரி மேல பூக்காய் கனி திரைப்படத்தோட இயக்குனரான வெற்றிவீரன் சமீபத்துல ஒரு பிரஸ் மீட்ல ரொம்பவே பகிரங்கமான சில குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. துரோகம், இரட்டை வேடம், அப்புறம் தொழில் ரீதியான முட்டுக்கட்டைன்னு அடுக்கடுக்கா புகார்களை சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா பதிவு பண்ணிடணும். நாம இங்க யார் பக்கமும் சாயல. இன்னும் நிரூபிக்கப்படாத இந்த கருத்துக்களை ஒரு நியூட்ரலான பார்வையில மட்டும்தான் இந்த அலசல்ல நம்ம பார்க்க போறோம். பகுதி 2, வெற்றிவீரனின் குற்றச்சாட்டுகள். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. இது ஒரு நேரடியான அட்டாக். சூரி செஞ்சது நேரடியான துரோகம். இனிமேல் பழச மறக்கல, அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு அவர் மேடைகள்ல பேசவே கூடாது அப்படின்னு வெற்றிவீரன் ரொம்பவே காட்டமா விமர்சிச்சிருக்காரு. அந்த இன்டர்வியூல அவர் வெளிப்படுத்தின ஆதங்கமும் கோபமும் இந்த ஒரு வரியிலே நமக்கு நல்லா புரிஞ்சிடுத பாருங்க. பகுதி 3, மேடை பேச்சும் நிஜமும். ஒரு பிரபலமான நடிகரோட பப்ளிக் இமேஜுக்கும் திரைக்கு பின்னாடி நடக்கிறதா சொல்லப்படுற நிஜத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு தான் இது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மேடைகள்ல தன்னோட ஆரம்பகால கஷ்டங்களை பத்தி பேசி பழைய நண்பர்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுற சூரியோட பிம்பம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மக்கள் எல்லாரும் அவரை பழைய நண்பர்களை மறக்காத நல்ல மனுஷன்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நிஜத்துல அவரை தன்னோட பழைய நண்பர்கள் அடுத்த கட்டத்துக்கு போக எந்த ஒரு உதவியுமே செஞ்சது கிடையாது அப்படிங்கறதா வெற்றிவீரனோட குற்றச்சாட்டு. மேடையில மட்டும் பேசி ஒரு நல்ல மனிதர் இமேஜை உருவாக்குறாருன்னு அவரு சொல்றாரு. 20 இது வெறும் ஒரு நம்பர் கிடையாதுங்க. ஆரம்ப காலத்துல சினிமால எப்படியாவது சாதிச்சிடணும்னு வாய்ப்புக்காக போராடி ஒன்னா தங்கியிருந்த 20 நண்பர்களை தான் இந்த நம்பர் குறிக்குது. அந்த 20 நண்பர்கள் ஒன்னா சேர்ந்து போராடினாங்க. ஆனா இன்னைக்கு சூரி மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறப்ப கூட அந்த 20 பேர்ல ஒருத்தருக்கு கூட ஒரு உதவி செய்யல அப்படின்னு வெற்றிவீரன் சொல்றாரு. தனக்கு உதவி செய்யலனா கூட பரவாயில்ல, ஆனா கூட இருந்த ஒரு நண்பருக்கு கூடவா கை கொடுக்க கூடாதா அப்படிங்கிறது தான் அவரோட மிகப்பெரிய ஆதங்கமாவே இருக்கு. பகுதி 4, NOC பிரச்சனை. இதுவரைக்கும் நாம எமோஷனலான விஷயங்களை பார்த்தோம். இப்போ இந்த பிரச்சனை வெடிக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த மிக முக்கியமான ப்ரொஃபஷனலான மோதலுக்கு வருவோம். என்ன நடந்துச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல வெற்றிவீரனும் சூரியும் சேர்ந்து உருவாக்குன ஒரு படம் ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆக வேண்டியிருந்து அப்புறம் அப்படியே நின்னு போச்சு. ரெண்டாவதா ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் இந்த கதையை மறுபடியும் தயாரிக்க முன்வந்திருக்காங்க. மூணாவதா இதுக்காக சம்பந்தப்பட்ட எல்லார்த்தையும் வெற்றிவீரன் NOC அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாரு. ஆனா கடைசியா சூரியிட்ட இருந்து மட்டும் இந்த கதைக்கான NOC கிடைக்கவே இல்ல. இதனால அந்த திரைப்பட ப்ராஜெக்டே முற்றிலுமா முடங்கி போச்சு அப்படின்னு வெற்றிவீரன் குற்றம் சாட்டுறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத இந்த வரியில நாம உணரலாம். நாங்களா நல்லா இருக்கக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரா அப்படின்னு வெற்றிவீரன் ரொம்ப விரக்தியா கேக்குறார். அதாவது தங்களை கூடவே செய்யலனா கூட பரவாயில்ல, தங்களோட முன்னேற்றத்தையும் ஏன் தடுக்கணும் அப்படிங்கறதா அவரோட முக்கியமான கேள்வியா இருக்கு. பகுதி 5, அடுத்து என்ன நடக்கும்? இயக்குனர் வெற்றிவீரன் இந்த கடுமையான குற்றச்சாட்டுகளை இப்போ பொதுவெளியில வச்சிருக்கிற நிலையில அவரோட இந்த பேட்டி சமூக வலைதளங்கள்ல இப்போ காட்டுத்தீ மாதிரி ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. எப்பவுமே சிம்பிளான மனுஷன் அப்படின்னு பெயர் வாங்கின சூரி மேல வந்திருக்கிற இந்த குற்றச்சாட்டுகள் மக்களையும் ரொம்பவே அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. ஆனா ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கும் இல்லையா? சூரியோட தரப்புல என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெரியல. அதுக்காக தான் இப்போ பலரும் காத்துட்டு இருக்காங்க. இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. நடிகர் சூரியோட பதில் இதுக்கு என்னவா இருக்கும்? தாம் மேல வைக்கப்பட்டிருக்கிற இந்த கடுமையான தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான குற்றச்சாட்டுகளை அவரை எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு? பல வருஷங்களா அவர் கட்டமைச்சு வச்சிருந்த அந்த எளிய மனிதல் பிம்பம் தப்புமா? பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதுவரைக்கும் நாம அலசின இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன்.